ஆகா போலாமா? ஓகே, வணக்கம். சட்டம் என் கையில் அதோடைய ரிவ்யூ ஷோ பார்த்துட்டு வரோம். ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. ஒரு இந்த பட்ஜெட்டுக்குள்ளே இந்த ஆர்டிஸ்ட்டுங்களை வச்சு ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்க்ரீன் பிளே. ஒரு சின்ன யூகோ, அதனால் வர கண்டென்ட் தான் எடுத்திருக்காங்க. எந்த இடத்துலையுமே வந்து கதை ஓட்டம் வந்து தடைப்படாமல் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. சதீஷ் வந்து ஒரு கதாநாயகனாக நடித்தாலும் அந்த கேரக்டரோட எந்த இடத்துலையுமே விலகாமல் பயணப்பட்டிருக்காரு. அதே போல் வசனம், டைரக்டர், இயக்கம், தயாரிப்பாளர்கள் எல்லாமே புது தயாரிப்பாளர்கள் எல்லாமே சேர்ந்து பண்ணியிருக்காங்க. நிஜமாக ஒரு அற்புதமான ஒரு படம் பார்த்தா திருப்தி கிடைக்குது. இந்த மாதிரி படங்கள் வெற்றி பெற்றால் தான் சின்ன படங்கள் நிறைய வெளியில் வரணும். ஏன்னா பொதுவாக வந்து ஹீரோக்கள் நிறைய பெரிய ஹீரோக்கள் நடிக்கிற படங்கள் மட்டும்தான் இந்த தேட்டரில் வந்து இன்றைக்கி வந்து மக்கள் கூடுறாங்க. அப்படி இல்லாமல் இந்த மாதிரி படங்களும் தியேட்டர்களுக்கு வந்து வரும்போது தான் நிறைய சின்ன தயாரிப்பாளர்கள், நிறைய புது இயக்குநர்கள், புது கலைஞர்கள், புது நடிகர்கள் உள்ளே வர முடியும். அந்த வகையில் நிச்சயமாக ஒரு வெற்றி படத்துக்கான எல்லா தகுதியும் சட்டமென் கையில் படத்துக்கு இருக்குது. அந்த ஹோல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதான் முன்னவர்கள் தலைப்பையோ முன்னவர்கள் பாதியோ பின்னவர்கள் தொடர்வது என்பது மரபு தானே. அது பாராட்டக்கூடிய விஷயந்தான். நிச்சயமாக அந்த கதைக்கு தகுந்த தலைப்பு தான் தேர்வு பண்ணியிருக்காங்க. அது பெருமையான ஒரு விஷயம்தான். அந்த மீட்டிங்ல கூட அவர் வந்து தலைவராக பதவி ஏற்றாரு. ஆனால் வந்து அவர் சோசியல் மீடியா என்ன ட்ரெண்ட் ஆகுதுன்னா அவராகவே தனிச்சா செயல்படுறாரு சொல்லி சோசியல் மீடியா ஒரு விஷயம் போயிருக்கு. நீங்கள் அந்த கட்சியை சார்ந்தவர், உங்களோட சோசியல் மீடியாவில் வரதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. என்னுடைய கட்சிக்குள்ளே என்ன நடக்குது எங்களுக்கு தெரியும். எப்போதுமே ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் பொதுக்குழு நிர்வாகக்குழுவை சேர்ந்து முடிவெடுத்து தான் செய்கிறாரு. வெளியில் இருக்கும்போது அவரை அவங்க முன்னிறுத்தும் போது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளமான முகம்ங்கிறதுனால வேண்டி அவர் கொஞ்சம் பெருசாக தெரியலாம், அவ்வளோதானே தவிர எங்களை எல்லாத்தையும் கைகோர்த்து அணைச்சிக்கிட்டு தான் எல்லா பணிகளையும் அவர் செய்கிறாரு. அப்படி தனிச்சையாக அப்படியெல்லாம் இயங்குகிற ஆள் அவர் கிடையாதுங்கிறது உங்களுக்கு ஃபீல்டுலேயே தெரியும். யாரெல்லாம் வந்து பலமாக இருக்காங்களோ, அது திரையாக இருக்கட்டும் தரையாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே கூட சேர்த்துக்கிட்டு தான் அவர் பயணப்பட்டிருக்காரு. அப்படி ஒரு தாட்டு வெளியில் வந்துச்சுன்னா தவறான தாட்டு. சரி சார், அவரு மையம்னு ஆரம்பிச்சாரு. மையம்னா சென்ட்ரல் இருக்கிறது தான். ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் காங்கிரஸ் கூட எம்பி இதுக்கெல்லாம் சொல்லி எனக்கு என்னன்னா இது நீங்கள் அரசியல் இன்டர்வியூவாக மாற்றிக்கிட்டு இருக்கீங்க. இது முழுக்க படத்தோடைய போர்ஷன். அதனால அதை பற்றி நம்ம பேசுவோம். மையம்ங்கிறது அப்படின்னு நின்றுட்டு அசையாமல் இருக்கிறத இல்லை, சூழலுக்கு தகுந்தவாறு, பிரச்சனைக்கு தகுந்தவாறு மக்கள் நலன் கருதி முடிவெடுப்பது தான் மையம். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரே இடத்துல நின்றுக்கிட்டு இங்கிட்டு சாய மாட்டேன் அங்கிட்டு சாய மாட்டேங்கிறது இல்லை. மக்கள் நலன் கருதி யார் தன்னுடைய பயணத்தை நடுநிலைமையாக ஒரு முடிவெடுக்கிறாங்களோ அதுக்கு போய் தான் மையம். அதை தான் நாங்கள் தொடர்ந்து செஞ்சுட்ருக்கோம். நன்றி, வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். சட்டம் என் கையில் படம் இப்போதான் பார்த்துட்டு வந்தோம். சதீஷுடைய வேறொரு பரிணாமம் இந்த படத்தை சொல்லணும். சதீஷ் எப்பவுமே ஒரு படம் பண்ணார்னா அதில் ஒரு ஹியூமர் இருக்கும், ஏதாவது ஒரு ஜோக்ஸை போட்டு அப்படியே கொஞ்சம் ஜாலியாக கலகலன்னு இருக்கும். இந்த படம் வந்து முழுக்க ஒரு நல்ல ஒரு த்ரில்லர். இது ரொம்ப நல்லா இருந்தது. இயக்குனருடைய டைரக்ஷனும் சரி, அவருடைய ஸ்க்ரீன் பிளேவும் சரி, நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், நீங்கள் கெஸ்ஸே பண்ண முடியாத நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த படத்தை நீங்கள் தியேட்டரில் என்கரேஜ் பண்ணுங்கள். ரொம்ப நல்ல ஒரு படம். இந்த ஹோல் டீமுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதில் கூட நடித்த பாவலாக இருக்கட்டும், அஜய் மாஸ்டராக இருக்கட்டும், எல்லாருமே நம்ம பாவா செலவரை சார் எல்லாருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த ஹோல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு படமாக இருக்கும். நீங்களும் உங்களுடைய ஆதரவை கொடுங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. காமெடி நடிகர்கள் முதன்மை கதாபாத்திரம் நடிச்சுறாங்க. உங்க நண்பர் யோகி பாபு, சதீஷ் சார் லீடு இல்லை. நீங்க எப்போ முதன்மை கதாபாத்திரத்தில் நடிக்க? நான் முன்னாடியே ஒரு 2 படம் நடிச்சிருக்கேன். ஆரஞ்சு மிட்டாய்னு ஒரு படம் நடிச்சிருக்கேன். ஒரு நாள் குத்துல நானும் ஒரு லீடு தான். சூதுகோம்ல நான் 1 ஆஃப் த லீடு தான். தனியான ஒரு படமா கேட்டீங்கன்னா இருக்கு. அந்த படங்கள்லாம் வரும்பொழுது நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம்.
படம் பார்த்தேன். சட்டம் என் கையில் ரொம்ப நல்லா இருந்தது. இட்ஸ் கிரேட். நான் ஆல்ரெடி பேசின விஷயம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சின்ன ப்ரொடியூசர் வாங்க. இது வந்து சின்ன படம் இல்லை, நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு 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 தொகை வச்சுருக்கோம், நம்ம கேட்குறோம் அப்படின்றதுக்கு வாங்க. வந்து படம் எடுத்தால் தான் நமக்கு தெரியும். அதனால் இது சின்ன படம்னு வேண்டாம், பட் இது நல்ல படம், ரொம்ப நல்லா இருக்குது. நான் நினச்சது வந்து இது நடந்திருக்கு. இன்னும் நிறைய ப்ரொடியூசர் சினிமாவுக்கு வரணும்னு நினச்சேன் இல்லைங்களா, அது இதில் நடந்திருக்கு. ஸோ அதனால் நிறைய பேர் வரணும், இந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும். இதன் மூலமாக பெப்சியில் இருக்கிற 24 கிராஃப்ட்டும் நல்லா இருக்குன்ற மாதிரி எடுத்த படமாக தான் எனக்கு தெரியுது. பட் கம் அவுட் வெரி வெல். ரொம்ப நல்லா இருக்குது இந்த படம். இந்த மாதிரி படத்துக்கு ஜனங்கள் கொடுக்குற ஒரு ஆதரவு தான் இன்னும் ஒரு படி மேலே மேலே போயிட்டே இருக்கும். அது யாராக இருந்தாலும் சரி, எல்லா நடிகருமே சின்ன நடிகராக இருந்து பெரிய நடிகராக வந்தவங்க தான். எல்லா ப்ரொடியூசருமே சின்ன ப்ரொடியூசராக இருந்து பெரிய ப்ரொடியூசராக வந்தவங்க தான். எல்லா டைரக்டருமே சின்ன டைரக்டராக இருந்து பெரிய டைரக்டராக வந்தவங்க தான். அதனால் வெரி நைஸ், ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த டைரக்டருக்கு, இந்த டீமுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்கள் எல்லாரும் சந்திச்சதில் மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி சார். சமீபத்துல காமெடினா ஹீரோவா ஆயிட்டு சரிங்க. அப்போ நடிச்ச வில்லனா பெரிய அளவுக்கு பயம் கொடுத்துருங்க. நீங்க காமெடினா போயிட்டீங்க. சரி. பெரிய ஆக்டர் படத்துல வரதே இல்லை. சரிங்க. சின்ன பட்ஜெட் படங்கள் நீங்க சொல்ற மாதிரி அதுலதான் உங்களையும் மெயின் ரோலாவும் இது எப்படி பாக்குறீங்க? வரணும்னு நினைக்கிறேங்க. உண்மையாக நான் என்ன நினைக்கிறேன், இன்னும் நிறைய பேர் வரணும். இது நான் சொன்ன மாதிரி தீபாவளி உங்களுக்கு, பொங்கல் எனக்கு, ரம்ஜான் உங்களுக்கு, கிறிஸ்மஸ் எனக்கு அப்படின்னு நாள் பிரிச்சுக்கிட்டாங்க இன்றைக்கி. அது இல்லாமல் நிறைய வெள்ளிக்கிழமை வருது, அதெல்லாம் படம் வேணும்ல. இப்போ 4 படம் 5 படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ இது தொடரணும். அப்போ ஒரு 200 படம் சினிமாவுக்கு வேணும்னா சின்ன ப்ரொடியூசருங்க வரணும், சின்ன ஆக்டருங்க வரணும். அதனால் அது வந்தாலே சினிமா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். உங்கள் கேள்விக்கு இவரை பார்த்தாலே பயமாக இருக்குது எனக்கு. நிறைய கேள்விகள் கேட்பார். இன்னைக்கு ரொம்ப டீசெண்டாக கேள்வி. இல்லை வேண்டாம் தேங்க்யூ. இல்லை வேண்டாம் தேங்க்யூ ரொம்ப நன்றி. சினிமா படம் பார்க்க வந்திருக்கேன் சாமி. ஏன் சாமி நீங்கள் வேறு. தேங்க்யூ வெரி மச். ரொம்ப நன்றிங்க. உங்களை எல்லாம் பார்த்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ. எனக்கு இன்வைட் பண்ண சதீஷ் வந்து நாங்கள் இப்போ காஞ்சூரி கண்ணப்பன் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நான் சொல்லக்கூடாது, பட் வி பிளானிங் ஃபார் 2 நல்லா வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச். வாழ்த்துக்கள் சார். ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. சமீபத்துல வந்து பாருங்க, திரைத்துறைக்கு மட்டும் இல்ல சட்டமின் கையிலுக்காக வந்திருக்கோம். அதை பத்தி பேசுறதுதான் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல இந்த மேடை இன்னொரு மேடையா நான் மாற்ற முடியாது. அது இந்த படத்துக்கு நியாயமானதா இருக்கு. அதனால சட்டமின் கையிலுக்கு என்னோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். விஜய் சாருக்கு லவ் யூ. ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். ஒரு சில படங்களுக்கெல்லாம் வந்து பார்த்துட்டு நம்ம வந்து பேசாமல் அப்படியே ஓடி போயிடலாமா, இல்லை வந்து பேசணுமா வேணாமா அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தோணிகிட்டே இருக்கும். இது நம்ம பேசினா என்ன கேட்க போகிறாங்க அப்படின்னு. இந்த படம் பார்த்து வெளில வந்தோன்னே ஃபஸ்ட்டு நான் பேசணும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதை நான் சொல்கிறப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் படம் இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. உண்மையாகவே படம் டைட்டில் கார்டு முடிகிறப்போ ஒரு மாதிரி ப்ரிவியூ ஷோலாம் நம்ம போய் பார்க்க போனோம் அப்படின்னா நம்ம வந்து கடைசியாக முடிஞ்சோடனே எல்லாருமே கை தட்டுவாங்களே, நம்ம கை தட்டணும் அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று வரும். கை தட்டுவோம் நம்மளே. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, அந்த படம் முடிகிற டைமில் எனக்கு மனசில் எனக்கு கை தட்டிகிட்டே இருந்தேன், மனசார நான் கை தட்டிகிட்டே இருந்தேன். ஸோ அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படத்தோட கதையோ இதில் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு நான் ஸ்பாய்லர் பண்ணுறதுக்கே விரும்பல. டெஃபினட்டாக நீங்கள் தேட்டரில் போய் பார்க்குறதுக்கு ஒர்த்தான ஃபிலிம் இது. அதை மட்டும் நான் டெஃபினட்டாக சொல்லிக்கிறேன். சட்டம் என் கையில் கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய ஹிட் ஆகணும்னு சதீஷ் பதருக்கு வாழ்த்துக்கிறேன். அவர் ஒவ்வொரு படங்களும் சரி, காமெடினா இருந்தப்பலையும் சரி, அப்போது வந்து பயங்கரமாக என்டர்டெயின் பண்ணிருந்தாரு. இப்போது இந்த படத்தில் முழு நீள கதாநாயகனா, கதையின் நாயகனா ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. சீரியஸ்லி எனக்கு ஒவ்வொரு ஃப்ரேமும் வந்து அவ்வளோ அழகாக இருந்தார். கேமராமேன் சூப்பராக பண்ணியிருக்காரு. டைரக்டர் சாச்சி சீரியஸ்லி வந்து என்னடா பேர் இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தேன். சிக்ஸர்னு ஒரு படத்தில் ஒரு 6 அடிச்சிருந்தாரு. இந்த படத்தில் அதுக்கு மேலே டபுளாக அடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். அண்ட் பெஸ்ட் விஷஸ் எல்லாத்துக்குமே. அஜயராஜ் மாஸ்டர் வந்து நான் நம்ம வெங்கட் பிரபு நான் படங்களில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஜாலியாக சூப்பராக ஒரு கலாச்சிட்டு அப்படி போயிடுவார். இப்போ ரீசெண்டாக நம்ம வந்து கோட்டில் கூட நம்ம பார்த்தோம், நல்லா சூப்பராக ரோல் பண்ணியிருந்தார். இதில் என்னடா பண்ண போகிறாருன்னு பார்த்தா நீங்கள் வந்து பாருங்கள், வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பாவல் நவகீதன் அவர் கூட திட்டம் 2 திரைப்படம்லாம் அடிச்சிருக்கேன். இதில் வேறு லெவல் மாஸ் பண்ணியிருக்காங்க. என்டையர்லி படத்துக்கு வந்து மார்க் கொடுக்கணும் அப்படின்னா 100 out of 100 நான் டெஃபினட்டாக கொடுத்துருவேன். அண்ட் ப்ளீஸ் வாட்ச் இட் இன் தி தியேட்டர்.
தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. கேமரா பார்க்க வேற லெவலில் இருக்குது. தேங்க்யூ, லவ் யூ ஆல். தேங்க்யூ. உங்க நண்பர்கள் அடுத்தடுத்த கட்டத்தில் அப்படிலாம் ஒன்றும் இல்லை பிரதர். என்னன்னா வந்து எல்லாருமே வந்து ஸ்டெப்பிங் ஸ்டோனில் சின்ன சின்னதாக பண்ணி தான் பெரிய ஆளாக வந்திருக்காங்க. சின்ன சின்னதாக பண்ணி தான் பெரிய இடத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் எடுத்தோடனே 100வது படி நம்ம போக முடியாதுல்ல, ஒரு படியாக தான் ஏற முடியும். இப்போ நான் வந்து எப்படியும் ஒரு 90 படி வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இன்னொரு 10 படி ஏறிட்டேன்னா அந்த மாதிரி நானும் என் நண்பர்களோட கை கோர்த்துருவேன் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஹாப்பிண்ணே, குட் ஈவினிங் எல்லாருக்கும். ரொம்ப ஹாப்பி. சட்டம் என் கையில். இதில் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, சாச்சி வந்து எனக்கு ரொம்ப நல்ல பழக்கம் டைரக்டர். ஏன்னா சிக்ஸர் படத்தில் அவர் கூட நான் உட்காந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன், அவர்கிட்ட நிறைய கற்றுருக்கேன். சிக்ஸரில் வந்து ஒரு பயங்கரமான ஸ்க்ரீன் பிளே இருக்கும். அதுக்கப்புறம் இன்றைக்கி சட்டம் என் கையில் பார்க்கும்போது இந்த ஒரு காமெடி ஜானர்லேருந்து அப்படியே வேறு ஒரு த்ரில்லிங்காக இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ண முடியுமான்றதை நான் எதிர்பார்த்து வரல. அந்த எதிர்பார்ப்பை வந்து நான் ஒரு எதிர்பார்ப்பு வச்சுருந்தேன். அதை தாண்டி ஒரு டேரக்டர் கொடுத்துருக்காரு. நான் இன்றைக்கி முழுக்க ஃபுல்லாமே டேரக்டர் பற்றி தான் நிறையா சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு மாதிரி அந்த எக்ஸ்பெக்டேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காரு. எந்த ஒரு இடத்துலையுமே ஃபோன் எடுத்து பார்க்கணுன்னு நமக்கு தோணலை. எந்த இடத்துலையும் எப்போ பிரேக் விடுவாங்க, வெளில போய் டீ சாப்பிடணும் அப்படின்ற மாதிரிலாம் தோணலை. ஃபுல்லாக அந்த படத்தை 3 மணி நேரம் கண்டினியூவாக போட்டால் கூட நம்மளால் உட்காந்து பார்க்குற மாதிரி நல்ல ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சதீஷ் அண்ணன் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த வேற ஒரு பரிமாற்றத்தில் சதீஷ் அண்ணனை பார்க்க முடிஞ்சது. அண்ட் அஜய் மாஸ்டர் அவர் என் பக்கத்தில் தான் உட்காந்துருந்தார். அப்புறம் தான் எந்திரிச்சு வரும்போது தான் தெரிஞ்சு நல்ல இப்படி ஒரு நடிகர் பக்கத்தில் நம்ம உட்காந்துருக்கோமே அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரௌடாகவும் இருந்தது. ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு படம், ஒரு நல்ல திரைப்படம் வருது. கண்டிப்பாக எல்லாரும் மறக்காமல் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. ஆமாண்ணே, ஆமாம் ஆமாண்ணா, கண்டிப்பாக வாய்ப்பு எப்போ வேணாலும் வரும். அதுக்காக நம்ம எப்போவுமே எதிர்பார்த்தே இருக்கணும். அதனால் எப்போ வாய்ப்பு வந்தாலும் எப்போவுமே வெயிட்டிங் தான். கண்டிப்பாக பண்ணுவோம். கரெக்டாக ஒரு சூப்பரான படத்தை கொடுத்துட்டு இதே மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டில் அப்போ அண்ணனோட கேள்விக்கு இதே மாதிரி பதில் சொல்லுவோம். தேங்க்யூ. அதை இதுக்கு மேலேயுமா ஒரு யூடியூப் சேனலில் கவர் பண்ண முடியும்? போதுண்ணே, வந்த வரைக்கும் போதும். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. சூப்பராக இருக்கு படம். சட்டம் என் கையில் இப்போ தான் பார்த்தோம். சதீஷ் சூப்பராக பண்ணியிருக்காரு. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. டேரக்டர் வேறு லெவல் பண்ணியிருக்காரு. இருங்க படத்தை பற்றி பேசலாம். அஜய் மாஸ்டர் எங்கள் கேங்லேருந்து வந்து பண்ணியிருக்காரு. ஸோ வேறு லெவலில் இருந்துச்சு படம். ஜாலியாக இருந்துச்சு. நல்ல சூப்பர் சஸ்பென்ஸ் த்ரில்லர். ஸோ எல்லோரும் ஃபேமிலியோட வந்து பாருங்கள். சத்தமே கேட்கலையா? இருக்குங்க, எவ்வளோ மைக் இருக்குது, கேட்குங்க எல்லாரும். ஓகே, தேங்க்ஸ் சார். இந்த படம் சட்டம் என் கையில் வந்து சதீஷ் அண்ணாவுக்கு வந்து ஒரு பெரிய திருப்பு முனையாக அமையும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் சான்ஸே இல்லைங்க. ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டு. நல்லவங்க கெட்டவங்களாங்கிறாங்க, கெட்டவங்க நல்லவராங்கிறாங்க. அப்பப்பப்பப்பா, உண்மையிலே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருந்துச்சு. கடைசி சீனில் ரொம்ப அழுக வச்சுட்டார் சார். அந்த லாஸ்ட் சீன் இருக்கு இல்லையா, அதாவது ஒரு இதுனா த்ரில்லிங் ஃபிலிம்னா த்ரில்லிங் மட்டும் இல்லாமல் அதில் சில குணச்சித்திர இடங்களையும் கலந்து கிட்டத்தட்ட ஃபென்டாஸ்டிக். இது வந்து சதீஷ் அண்ணாவுக்கு வந்து ஒரு பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்துன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி டைரக்டர், கோரியோகிராஃபர் எல்லாருமே சான்ஸே இல்லை சார். ரொம்ப ஒரு அட்ராக்டிவாக இருந்துச்சு. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பொதுமக்கள்கிட்ட இருந்து இது ஒரு பெரிய அங்கீகாரமாக கிடைக்கும் அப்படின்றத ரொம்ப ஆசைப்படுறேன் சார். என்னோட ஸ்டைல் இல்லையா? கை மறிக்குது அந்த கேமரா தெரியல. கை மறிக்குதுண்ணே இந்த படத்துல ஒரு சீனா கடைசியில ஆக்சிடென்ட் ஆகி சதீஷ் அண்ணா ரொம்ப அழுவாரு. என்ன சார் பாட்டா சார்? கண்டிப்பா பாடுறேன் சார் உங்களோட இதனால. சொல்லாமலே யார் பார்த்தது நெஞ்சோடுதான் பூ பூத்தது மழை சுடுகின்றதே அடி இது காதலா தீ குளிர்கின்றதே அடி இது காதலா இந்த மாற்றங்கள் உன்னாலே. ஆமா சார், ஆமா சார்.
அவங்க பத்தி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு, அது சரியா தவறா? பிக் பாஸை பற்றி ஆமா, பிரியங்கா 2 பேரும் சண்டை வந்தாங்கல்ல. ஆமாம் சார். சரியா? நீங்கள் பிக் பாஸ் என்ன எல்லா மீடியாவும் என் பேரை சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அதை பற்றி இந்த கொஸ்டின் கேட்குறீங்க பிக் பாஸ் கூப்பிட்டாங்களா? சார். அதிகாரப்பூர்வமா வரல, பட் எல்லா மீடியாக்களும் என்னோட பேர் தான் அடிபட்டுக்கிட்டு இருக்கு சார். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. வாய்ப்பு கிடைச்சா கிட்டத்தட்ட சார் 200 யூடியூப் சேனலோட இன்டர்வியூ கடந்து ஏகப்பட்ட கேலி கிண்டல்கள்லாம் கடந்து வெற்றியா போயிருக்கேன். கண்டிப்பா பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள போனா வெற்றி வின்னர், இந்த வெற்றி வாய்ஸ். கூப்பிடலன்னு சொல்றாங்க, ஆனா நீங்க வந்து வெளியில கூப்பிடுறாங்கன்னு சொல்லி ஒரு குரலை கிளப்பி இருக்கீங்களா? அதை பத்தி கேட்க சொன்னீங்க. இல்ல சார், அது என்னன்னா விஜய் டிவி எப்பயுமே எல்லாமே சீக்கிரட்டா தான் வச்சிருப்பாங்க. விஜய் டெலிவிஷன் லாஸ்ட் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் முதல்ல என்னன்னாலும் நடக்கும். ஸோ நீங்க தைரியமா இருங்கன்னு மக்கள் திருப்பி மகேசன் திருப்பு சார். நீங்கள் எந்த கேள்வி கேட்பீங்கன்னு தெரியும். சட்டமென் கையில் சதீஷன் ஆக்டிங் வேற லெவலில் இருந்தது, செம்மையாக இருந்தது. யதார்த்தமான ஒரு ஆக்டிங் வந்து சதீஷன் இந்த படத்தில் கொடுத்துருக்காரு. எப்பவுமே வந்து அவர் வந்து ஏதாவது ஒரு கவுண்டர் அடிச்சாருன்னா பயங்கரமாக சிரிச்சிருவோம். ஏன்னா அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன கவுண்டர் அடிச்சிருப்பாரு. இந்த படத்தில் என்னடா இது, அந்த மனுஷன் வந்து டோட்டலாக வேற மாதிரி இருக்கிறாரு. அதாவது ஒரு காமெடி ஆக்டர் வந்து இப்படி ஒரு படம் பண்ண முடியுமானா பயங்கரமாக வந்து அது வந்து டைரக்டர் வந்து நம்ம சாட்சி அண்ணன் வேறு லெவலில் வந்து சதீஷ் அண்ணன் யூஸ் பண்ணியிருக்காருன்னு தான் சொன்னோம். இந்த படத்தில் நடித்த எல்லாருமே வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ரித்திகா, அதுக்கப்புறம் 2 போலீஸு, அஜய் மாஸ்டர் அண்ணன் எல்லாருமே செம்மையாக பண்ணியிருக்காங்க. பயங்கர சஸ்பென்ஸாக இருந்து பயங்கர ட்விஸ்டாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் தேட்டரில் போய் பாருங்க. குக்கு கோமாவில் நிறைய பிரச்சனை இருங்க. ஆனால் வந்து குரேஷி வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டாரு தெளிவாக, வந்து அவங்க எதுவுமே பிரச்சனை ஆகலைன்ட்டு. ஆமாம், இடத்துல இருந்தீங்க. ஆனா வந்து நீங்க வாயை திறக்க மாட்டேங்குது, நிறைய பேர் சொல்றாங்க, கேட்கறாங்க. இல்லைண்ணா, இது நாட்டுக்கு தேவையான முக்கியமான விஷயமே கிடையாது. தேவையில்லாத இது என்னன்னா, உண்மையாக சொல்றேன், குக்கு கோமாளி ஓகே, இவங்க 2 பேரோட பிரச்சனை நாட்டுக்கு தேவையில்லை. அது வந்து தேவையில்லாம வந்து ஒருத்தவங்க வந்து பப்ளிஷ் பண்ணி, உண்மையாக சொல்லிட்டோன்னா அவங்க வந்து அதை போட்ட வீடியோவில் சம்பாதிச்சிட்டாங்க. ஒருத்தவங்க வந்து சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. பார்க்குறவங்க நம்ம தான் வந்து ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறோம். அதனால வந்து நான் சொல்கிறேன், இது ஒரு முக்கியமான விஷயமே கிடையாது. இது ஒரு சின்ன ஈகோ மேட்ரு தான். இந்த படத்துலேயும் அந்த விஷயம் இருக்குது, ஈகோ தான், அவ்வளோதான். இந்த படத்தை பாருங்க தெரியும். எப்பா எதுக்கு நான் ஏதாவது சொம்பு கிம்முன்னு வாங்குறதுக்கா? ஸோ அதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு யார் சப்போர்ட்டும், எனக்கு யாருக்குமே வந்து சப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவங்க வந்து இன்னைக்கு அடிச்சுப்பாங்க, நாளைக்கு சேர்ந்துப்பாங்க. அப்போ வந்து நம்ம தான் வந்து முட்டலாக இருக்கணும். அதனால் வேணாம், அதை பற்றி நம்ம பேசிக்கலாம். ஏன்னா இது அவங்களோட டிஆர்பிக்காக பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். யார் இதை வந்து யார் வந்து நம்மளை பற்றி அவங்க தனியாக பேசிக்கிறாங்களோ அவங்களுடைய டிஆர்பிக்காக, ஒருவேளை அவங்க வந்து ரொம்ப ஃபேமஸாக இல்லையோ, ஒருவேளை நம்மளை வந்து மறந்துட்டாங்களோ அப்படின்னு நினச்சி கூட அவங்க பண்ணிக்கலாம். நன்றிண்ணே. எல்லாருக்கும் போலாமா? ஸோ சதீஷ் வந்து பேசுகிறேன், நான் சதீஷ் பேசுகிறேன், சதீஷ் தீபா. சதீஷ் வந்து இந்த மாதிரி ஒரு சீரியஸான ரோல் தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறோம். எந்த கவுண்டரும் போடாமல் நிம்மதியாக பார்த்த மாதிரி இருந்துச்சு. சதீஷ் எந்த கவுண்டரும் போடாமல் ரொம்ப சீட் எட்ஜில் த்ரில்லாக கணிக்க முடியாமல், அடுத்த சீன் என்னன்றது கணிக்க முடியாமல் ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க டேரக்டர் வந்துட்டு. எப்படி சொல்கிறதுனா, ஒரு சில சீன்ஸ் வந்து ஒரு பகிர்ன்ற ஒரு மொமெண்ட் அதிகமாக இருக்குது. அதெல்லாம் தாண்டி ஃபைனலாக வந்து நல்ல ஒரு எமோஷனோட, நல்ல ஒரு மெசேஜோட நல்ல படம் கொடுத்துருக்காரு டேரக்டர் சாச்சி. அண்ட் சதீஷ்க்கு வாழ்த்துக்கள். இந்த மாதிரி சீரியஸான படங்கள் இன்னும் நிறையா பண்ணுங்கள். கவுண்டர் போடாமல் நல்லா சந்தோஷமாக இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணோம். நல்ல படம், நல்ல த்ரில்டு. தேட்டரில் வந்து கண்டிப்பாக பாருங்கள். சதீஷோட மறு உருவம் ஏதோ பார்த்த மாதிரி இருந்தது, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அவர் பார்க்கவே. இந்த படத்தில் சூப்பராக இருந்துச்சு, நல்ல ட்விஸ்ட்டு, நல்ல எண்டிங்கு, சூப்பராக இருந்துச்சு. கங்க்ராட்ஸ் டு டைரக்டர், சூப்பராக இருந்துச்சு. ஆல் தி பெஸ்ட். சூப்பராக இருந்துச்சு. சரி, தேங்க்யூ. பேசுங்க. ரெடி சொல்லி ரெடியா? ஓகே. ஹாய், அனைவருக்கும் வணக்கம். சட்டமென் கையில் படம் பார்த்தோம். எங்களுக்குமே பயங்கர ஹாப்பியாக தான் இருக்குது. அந்த த்ரில்லர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஜேனர். ஸோ த்ரில்லர் படம் பண்ணணும்னு ரொம்ப நாளாக பார்க்குறதுல எனக்கு ரொம்ப ஆசை அதிகம். எந்த லாங்குவேஜ்னு தெரியலனா கூட த்ரில்லர் படங்களை தேடி அந்த லாங்குவேஜில் போய் அப்படியே பார்க்குற ஆள் நான்.
வாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கே நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அஃப்கோர்ஸ் இது ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நாய் சேகர் முடித்த உடனே நாங்கள் பண்ண படம் தான் இது. சில காரணங்களால இப்போது ரிலீஸ் பண்ணுறோம் இதை. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஒரு நல்ல முயற்சி ஒன்று, படம் நிறையா ட்விஸ்ட்டுகளுடன் கூடி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தவங்களும் சொன்னாங்க. அண்டு கிளைமேக்ஸ் எமோஷனும் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த அப்படியே கண்ணில் தண்ணியோடு வரும்போது பார்க்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப அவங்களுக்கு கண்ணீர் வந்து எங்களுக்கு ஒரு சிரிப்பை வரவழைக்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயமா இருந்தது. அண்டு அதான் நீங்களும் எல்லாரும் வந்து இந்த மாதிரி ஒரு படம் வரும்பொழுது இதை பார்த்து மக்கள் அதற்கான ஆதரவு கொடுத்தா கண்டிப்பாக நிறையா இன்னும் இந்த லெவல் படங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு பூஸ்டாக இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் ப்ளஸ் இந்த படம் மற்ற படங்களை விட இந்த படங்கள் நீங்கள் எழுதுறதுனால மட்டும்தான் இந்த படம் எல்லார்ட்டையும் கொண்டு போய் சேர்க்க முடியும். ஏன்னா உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. நீங்களோட இன்னும் 3-4 படங்கள் வருது. ஸோ எல்லா படங்களுமே நல்லா ஓடணுன்ற ஆசை எங்களுக்கு இருக்குது. அஃப்கோர்ஸ் இந்த படம் நல்லா ஓடணுன்ற ஒரு சந்தோஷமும் எங்களுக்கு இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள். முதல்ல வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. இது நாங்கள் இப்போ என்ன சொன்னாலுமே படத்தை எல்லோரும் நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாலுமே அன்லெஸ் அண்ட் அன்டில் மக்கள் வந்து தியேட்டருக்கு வந்து பார்த்து சொல்கிற வரைக்கும் இல்லைங்களா? மக்கள் வந்து தியேட்டருக்கு வந்து சொல்கிற வரைக்கும் எதுவும் நிரந்தரம் கிடையாது. பட் இன்றைக்கி பார்த்த எல்லாருமே வந்து ரொம்ப 100% பாசிட்டிவாக சொன்னாங்க. அதில் ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது சதீஷ் சாரோட இதில் ரொம்ப புதுசாக இருக்கும். அவரை பயங்கர புதுசாக பார்ப்பீங்க. நன்றி, வணக்கம். வந்திருக்கோம் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ உங்கள் சப்போர்ட் எப்பயுமே முக்கியம். பிகாஸ் எல்லாம் சொல்லுவாங்க பென் இஸ் மைட்டியர் தேன் த ஸ்வோர்டுன்னுவாங்க. ஸோ உங்கள் கையில் தான் பென் இருக்குது. ஸோ உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்பவுமே வேணும். அண்ட் வந்திருக்கவங்க எல்லாருக்கும் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்துருக்கு எங்களுக்கு. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். அண்ட் ஐ ஷுட் ரியலி தேங்க் டீம், சட்டமன் கையில் டீம். வந்து அவங்க என்னை நம்பி இந்த ஒர்க் கொடுக்கலன்னா ஐ திங்க் இவ்வளோ தூரம் அது வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். அண்ட் தேர் அப்ரிசியேஷன், தேர் மோட்டிவேஷன் அண்ட் உங்களோட சப்போர்ட், இது எல்லாமே சேர்ந்து தான் எங்களை இவ்வளோ தூரம் எடுத்துன்னு வந்திருக்குது. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அஸ் லைக் ஹவ் யூ ஆல்வேஸ் டூ. தேங்க்யூ. இல்லை ஆமாம் இல்லைங்க, இதில் வரலன்னா நீங்கள் ஏதோ பஞ்சாயத்து வரீங்களா? அவர் மதுரையில் இருக்கேன்னாரு, சூரியன் மதுரையில் இருக்கேன் அப்படின்னாரு. அவருக்கு ரொம்ப பிடிச்சிது. ட்ரைலர் பார்த்துட்டும் ஃபோன் பண்ணி ரொம்ப நேரம் பேசினார். படம் விரைவில் இன்னும் 2-3 நாள் அவரும் பார்த்துருவார். அண்ட் அஃப்கோர்ஸ் சிவாவும் இன்னும் 2 நாளில் பார்த்துட்றேன் அப்படின்னாரு. ஸோ சட்டமின் கையில் வந்து ஆல்ரெடி கமல் சாருடைய டைட்டில், அதை எப்படி வாங்குவீங்க? ஸோ வாங்குறதுனால எதுவும் பிரச்சனை இல்லையா? இல்லை நாங்கள் போய் இல்லை பாட்டு போட்டதுக்கப்புறம் அது வந்ததுக்கப்புறம் தானே இல்லை கேஸே போடுறாரு. ஆமாம் அந்த மாதிரி வாங்கினது இல்லை நம்ம ப்ரொடக்ஷனில் கேட்கணும்ல. என்ஓசி வாங்கிட்டோம். ப்ரொடக்ஷனில் ப்ராப்பராக பேசி அவங்கக்கிட்ட இது பண்ணி வாங்கினது தான். இந்த கதைக்கு இந்த படத்துக்கு ரொம்ப செட் ஆகிற டைட்டில் இருந்துச்சு. அதனால் அவங்கக்கிட்ட கேட்டு ப்ரொடக்ஷனில் வாங்கி தான் வச்சுருக்கோம். ஆமாம் இது இந்த கதை அப்போ நல்லா இருக்கேன். இது நீங்களும் படம் பார்க்கும்போது உங்களுக்கு அது தெரியும், இந்த கதைக்கு செட் ஆகிற டைட்டிலாக இருக்கும்ன்றது கண்டிப்பாக தெரியும். சதீஷ் சார் நம்ம எப்பவுமே வந்து ஒரு காமெடினா பார்த்துருக்கோம், ஒரு சென்டிமெண்ட் இஷ்யூ ஏதாவது பண்ணுவார். ஆனால் இதில் வந்து ஒரு ரக்கடாக காட்டியிருக்கீங்க. ஏன் அவர் பார்த்தோன்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு அதை பண்ண? இல்லை, அவருக்கு இன்னொரு டைமென்ஷன் இருக்கு. அவர் டப்புன்னு ஸ்பாட்டில் நடிச்சிருவாரு. அதெல்லாம் ரொம்ப பயங்கரமான கோவம். வைரல் வேணா சொல்லுங்க, நானே இங்க கூட அடிச்சிடுறேன். ஆனா இல்லைங்க, அவருக்கு ஆக்சுவலாக அவர் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுவார். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து காமெடியாக பண்ணியிருக்க மாட்டார், பயங்கர சீரியஸாக பண்ணியிருப்பார் அவர். அண்டு லாஸ்ட்டில் எமோஷ்னலாக இருக்கும். அவர் பண்ண பெர்ஃபார்மன்ஸு கண்டிப்பாக அந்த படம் கொஞ்சம் பேசப்படும் நான் நினைக்கிறேன். இந்த படத்தை இல்ல இதுக்கு உங்ககிட்ட இந்த படத்தை பத்தி அவர் என்ன தளபதி சொன்னாரு, மாநாடு பத்தி நீங்க ஏதாவது பேசுறீங்க? அதாவது இப்போ பயங்கர பிஸியாக இருக்காரு. கண்டிப்பாக கொண்டு போய் காட்ட போகிறேன். அது அவரும் பார்த்துட்டு கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா ஒரு நமக்குமே ஒரு வித்தியாசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸாக இந்த படத்தில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக சார்கிட்ட போய் காட்டுவேன். எல்லாம் நியூஸ்ல வர மாதிரி நானும் தெரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பா அன்னைக்கு உண்மையிலேயே எக்ஸாக்டா சொல்லணும்னா அன்னைக்கு வந்து லண்டன்ல ஒரு ஷோக்காக போறேன். 27ஆம் தேதி வந்து லண்டன்ல ஒரு ஷோ இருக்கு, அதுக்காக. அதுக்கு முன்னாடியே லண்டன், ஏங்க லண்டனுக்குலாம் என்ன ஒரு போன வாரம் கூப்பிட்டா போவாங்க. அது ரொம்ப நாளா ப்ராசஸ் ஆகி அந்த வீடியோலாம் போட்டிருக்கேன். அதனால நீங்க வந்து கான்ஃபிடென்ட்டா நம்பலாம். முன்னாடியே அந்த லண்டன் மிகப்பெரிய ஒரு ஸ்கேல்ல உள்ள மூவி. இதுக்குள்ள காம்படிஷன் வந்து ரொம்ப டஃப்பான ஒரு ஜானி. சோ இத பத்தி என்ன நினைக்கிறீங்க?
இல்லை எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 5 படங்கள் வருது. எல்லாமே கண்டிப்பாக மற்ற எல்லாமே மிகப்பெரிய படங்கள் தான். அந்த படங்களும் மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு மக்கள்கிட்ட நான் அதையும் கேட்டுக்கிறேன். எல்லா படமும் நல்லா இருக்கணும் எங்களுக்கு தெரியும். ஸோ நல்லா ஓடணும். அதான் நமக்கு இந்த படத்துக்கு நாங்கள் ரொம்ப பெருசான ஒரு பட்ஜெட்டோ பெரிய இது இல்லை. இந்த படத்துக்கான ஆடியன்ஸ் வந்து பார்த்து இது நல்லா இருக்குன்னு வந்தாலே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான். பட் எல்லாருக்கும் பிடிச்ச படமாக இது இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் இந்த ரெண்டாம் தேதி ஒரு நாள் எக்ஸ்ட்ரா லீவ் இருக்குது. ஸோ அதெல்லாம் இந்த படத்துக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ப்ளஸ்ஸாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் 10ஆம் தேதி வேட்டையன் வர வரைக்கும் ஒரு 2 வாரம் இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல டைமாக நாங்கள் பார்க்குறோம். அதனால தான் அந்த மாதிரி வரோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு இன்ஸ்டா பண்றதுன்னு ட்ரெயிலர் பேர் கூப்பிடுறேன். ஆமாம். அதுல சில பேர் சொன்னாங்க சதீஷ் சார் ஒரு கவுண்டர் படம் இப்படியே நடிக்கணும் அப்படின்னு. ஒருவேளை நீங்க கவுண்டர் போடுற தரவழியா இருக்குது. நீங்கள் ஆனால் நடுவில் தனியாக பேசும்போது நல்லா பேசுகிறீங்க. அது அந்த இதுக்கு முன்னாடி நின்றுட்டா சரி